வணக்கம், வணக்கம், வணக்கம் நண்பர்களே. அதாவது அண்ணாமலை அவர்கள் பார்த்தீங்கன்னா, ஆவேசமா பேசியிருக்கிறாரு. என்ன பேசியிருக்கிறாரு அப்படின்றது தான் இதில பார்த்தீங்கன்னா, முழுமையா பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனல மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விபத்து ஏற்பட்டால் தானே தமிழக அரசுக்கு முழிப்பு வரும். அண்ணாமலை பார்த்தீங்கன்னா, அப்படி ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. ஸோ விபத்து ஏற்பட்டால் தான் தமிழக அரசு முழிப்பு வருமா என திமுக அரசுக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. அவர் இது குறித்து மேலும் கூறியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பண்ருட்டியை அடுத்த சன்னியாசிப்பேட்டை ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி சமையல் கூடத்தின் மேற்கூரை இடிந்து விழுந்திருக்கிறது. இந்த விபத்துல சத்துணவு பெண் அமைப்பாளர் படுகாயமடைந்து மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. தமிழகம் முழுவதும் சிதிலமடைந்த நிலையில் இருக்கும் இந்த பள்ளிக்கூடங்கள் மற்றும் 10,000த்திற்கும் அதிகமான பள்ளி கட்டிடங்களை இடித்து புதிய கட்டிடங்கள் கட்டப்போவதாக அறிவித்த திமுக, அதன் பிறகு அது குறித்து பேசுவதே இல்லை. பெரும் விபத்து ஏற்பட்டால் தான் தமிழக அரசுக்கு முழிப்பு வருமா? தேவையில்லாத விளம்பர செலவினங்களை விடுத்து மாணவர்களுக்கு பயன்படும் பள்ளி கட்டிடங்களை உடனடியாக கட்டித்தர வேண்டும் என்று தமிழக அரசை வலியுறுத்தி பேசியிருக்கிறாரு அண்ணாமலை அவர்கள். இந்த ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா சரிதான். ஏனென்றால் பள்ளிக்கூடம் என்பது பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு பகுதியாக பார்க்கப்படுகிறது. ஸோ கோயிலுக்கு அடுத்தபடியாக பள்ளிக்கூடம் என்பார்கள். அந்த பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னா, இவ்வளோ சிதலமடைந்த சுவர்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. ஸோ அந்த சுவரொட்டிகள் பார்த்தீங்கன்னா, சுவர்கள் பள்ளி மாணவர்கள் மீது விழுந்தால் மாணவர்களுக்கு படுகாயம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ இதை முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் இந்த தகவலின் அடிப்படையில எப்படியாவது பார்த்தீங்கன்னா, அனைத்து விதமான மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய பள்ளி கட்டிடங்களில் ஏதேனும் விரிசல் ஏற்பட்டிருக்கிறதா, அது சிதலமடைந்திருக்கிறதா என்று ஆராய்ந்து உடனடியாக பார்த்தீங்கன்னா, சரி செய்து மாணவர்கள் நலன் கருதி இந்த நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்பதுதான் அண்ணாமலையின் கோரிக்கையாக இருக்கிறது. இதுதான் நம்ம சேனலுடைய கோரிக்கையாகவும் வைக்கப்படுகிறது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகிறது. இந்த கேள்விக்கான பதில் கிடைக்குமா கிடைக்காதா என்றதை அடுத்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் இருக்க இது ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.